உங்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஜெர்மன்ல வந்து அக்குபஞ்சர் டாக்டர்ஸ், பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாநாடு போட்டிருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாம் வந்திருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த உள்ளங்கை மேடா இருக்கா போர்ஷன் உள்ள குழிஞ்சிருக்கும். இது இங்க மேடா இருக்கு, உள்ள குழிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு போர்ஷனும் இப்படி தலைக்கு மேல தட்டினா ஹார்ட் ப்ராப்ளம் வராது. இவர் பேசுறதுல நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல அப்படிங்கறத தாண்டி ஒரு இடத்துல அமைதியா நீங்க உட்கார்ந்து தியானம் பண்றது இல்ல நிறைய பேர் சேர்ந்து ஒரே மாதிரி ஆக்டிவிட்டிய உங்களுக்கு பிடிச்ச விதமா பண்றது, இது எல்லாம் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சி மன அமைதியை கொடுக்கும். இது ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய உங்க கார்டியாக் ப்ராப்ளங்களை அக்ரவேட் பண்ணாம பார்த்துக்கும். நம்ம இதுல அட்ரஸ் பண்றதுக்கான ரீசன் பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காங்க. நம்ம ஒரு பிசியோதெரபிஸ்டா ஒருத்தங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா ஏரோபிக் அனரோபிக் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்க வேகமா நடக்கிறதுல ஆரம்பிச்சு ஓடுறது, டான்ஸ் ஆடுறது, சைக்கிள் ரொம்ப தூரம் ஓட்டுறது, மலை ஏறுறது, இது மாதிரி மூச்சு அதிகமா வாங்கக்கூடிய பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க இதய நுரையீரலுக்கு அதிகப்படியான இரத்த தேவை இருக்கும். அந்த இரத்த தேவையை பூர்த்தி பண்றதுக்கு துணை இரத்த நாளங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இந்த துணை இரத்த நாளங்கள் என்ன செய்யும்னா உங்களுக்கு மெயினா பிளட் சப்ளை கொடுத்துட்டு இருக்கிற இரத்த நாளங்கள்ல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டா கூட துணை இரத்த நாளங்கள் உங்களை சர்வே பண்ண வைக்கும். அதே மாதிரி நீங்க எடை தூக்கி பண்ணக்கூடிய வெயிட் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா அது உங்க இதய தசைகளை வலுப்படுத்தும், கேப்லரியோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். இது இதயத்தோட ப்ரெஷர் ஹேண்டிலிங் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி இதயம் தொடர்பான நோய்கள் வராம பாதுகாக்கும். ஸோ உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வேகமா நடக்க ஆரம்பிங்க. அதோட சேர்த்து இதுக்கும் வெயிட் பண்ணாம வெயிட் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, மோர் தென் 40 இயர்ஸ், எனக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் டெஸ்ட் பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான பரிசோதனை எடுத்துக்கங்க. ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒப்பீனியனோட உங்களுடைய வயது, உங்களுடைய உடல் எடை இதை பொறுத்து நீங்க எவ்வளவு தூரம் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், என்னன்னைக்கு எந்தெந்த மசிலுக்கு வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், இதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நிச்சயமா நம்ம இதயத்தை வலுவா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.